நான் எப்போ வந்தாலுமே நான் என்ன கொடுத்தாலுமே உங்ககிட்ட ஒன்று எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்கூலை வந்து எப்பவுமே நிறுத்தக்கூடாது, பசங்க எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்னு. நான் இவங்க படிச்சா மட்டும்தான் இந்த இடம் வந்து இதுக்கப்புறம் மாறும். உங்க கையில மட்டும்தான் உங்க ஊரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சக்தி இருக்கு. அந்த சக்தி வெறும் கல்வி மட்டும்தான். நீங்க உங்க பசங்க போல, ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு உங்க பசங்களை நீங்க வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்த உங்களுக்கு என்ன திரும்பவும் கிடைக்குன்னா இதை விட சின்னதாக தான் ஆகும் இந்த ஊர். இப்பயே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். மழை வந்தா என்ன ஆகும்னு தெரியல. தார்பின் கேட்டிருக்கீங்க, தார்பின் கொடுக்கணும். கல்வி மட்டும்தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் இங்க வந்து எப்படி நின்று பேசுறேன்? நான் படிச்சதுனாலதான் நான் இங்க வந்து நின்று பேச முடியும். படிக்காம ஒருத்தர் வந்து பேசிட முடியுமா? சில விஷயங்கள் பண்ணிட முடியுமா? ஒருத்தர் நின்றுட்டாங்கன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம மனசு வந்து ஏங்கும். ஜாலியா வீட்டில் இருக்காங்க, ஜாலியா வீட்டில் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு ஜாலியா வீட்டில் இருக்குன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். வரும்லடா அவனுக்கு? எல்லாருக்குமே வரும் தானே? அதை நீ பார்த்தனா நாளைக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக முடியாம ஒரே இடத்துலயே சொல்லிட்டு இருக்கும். நீ ஒழுங்கா இப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் டெய்லி போயிட்டே இருந்தனா நீ அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்ப அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தது பாரு, அது அப்ப கஷ்டப்படும். நீ இப்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போன பாரு, நாளைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஏன்னா உன்னை சுத்தி கல்வி இருக்கும், உன்னை சுத்தி ரொம்ப பெரிய ஆளுங்க இருப்பாங்க, நல்ல நல்ல மனிதர்கள் கூட வருவாங்க. நீ எங்க வேணா போய் எப்படி வேணா இருக்கலாம். நமக்கு தேவையானதை வேற யாருக்கிட்டையும் நம்ம கேட்க தேவையில்லை. சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு நான் வந்து இதை கொடுக்க தேவையில்லை. இந்த ஊர்ல அடுத்து படிக்கிறதுக்கு வராங்க பாரு, அவங்களுக்கு நீ கொடுப்பியா மாட்டியா? நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம திரும்பி போய் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் எது மூலதனம்? படிப்பு மட்டும்தான் இங்க நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இல்லைன்னா இந்த வீடு இருக்கா, இந்த வீடு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? படிக்கவே இல்லைன்னா இடிஞ்சு விழுந்துரும். இதுதான் நம்ம வாழ்க்கையும். இது இப்படி இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புனா அது பெரிய கோபுரமா மாறும். இல்ல இது இப்படியே இருக்கட்டும், என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா இடிஞ்சு தரமட்டமா தரையோட தரையா போயிடும். அதே மாதிரிதான் கல்வியும். இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஐயோ வேணாம் படிப்பே வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இடிஞ்சு தரமட்டமாயிடுவேன். இல்ல இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, படிக்கலாம். நம்ம மக்களை நம்ம வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு வெறியோட படி. 12வது முடி காலேஜ் முடிச்சா உன்னை தேடி வேலை வரும். வேலை வந்தா ஒரு வீடியும் மாடி வீடா மாத்தலாம், ஒரு வீடியும் கல்லு வீடா மாத்தலாம். புரியுதா? இந்த 7 பேரு நிச்சயமா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். நீங்க படிக்கிறது எல்லாமே நீங்க போடுற விதை. கொஞ்சம் கொஞ்சமா விதை வந்து ஊறி அது முளைச்சி அது பெரிய ஆலமரமா மாறுறது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? ரொம்ப நன்றி.